சேலம் டி பெருமாபாளையம் கொம்பேரிக்காடு ஸ்ரீ மகா வராகி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமியை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி நறுமண மலர் மாலைகளுடன் தாமரை மாலை எலுமிச்சை பழம் மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர். உற்சவர் அம்மனுக்கு புது பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகளுடன் விரலி மஞ்சள் மாலை சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். இதேபோல் தனி சன்னதி பெற்று வரும் ஸ்ரீ சந்தோஷி மாதாவிற்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி தங்க கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். இதேபோல் அழகன் முருகனுக்கு வெண் பட்டாடை உடுத்தி மலர் மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர். அருகே தனி சன்னதியில் காட்சி தரும் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மனுக்கு பச்சை பட்டு சேலை கட்டி நகை ஆபரணங்களுடன் மலர் மாலை அணிவித்து சிறப்பாக அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து மூலவர், உற்சவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமியை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை புரிந்து ஸ்ரீ வராகி அம்மனை தரிசனம் செய்து வாழ்வு வளம் வேண்டி பூசணிக்காய், தேங்காய் உள்ளிட்டவற்றால் நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ வராகி அம்மன் ஆலயத்தின் நிர்வாகி தண்டபாணி சுவாமிகள் மற்றும் மணிகண்டன் சுவாமிகள் சிறப்பாக செய்திருந்தார்.